ஸோ எல்லோருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 முக்கியமான இன்றைக்கி நடந்த நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் டேரிஃப் பிரச்சனை அது வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போன கதையாக டெய்லியும் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இப்போது நிலைமைகளில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட நியூ கோல்டு லோன் ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்களும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டீல் அண்ட் அலுமினியம் எக்ஸ்போர்ட்டில் வந்து உங்கள் கிட்டேருந்து வாங்குறத வந்து நாங்கள் வந்து 50% டேரிஃப் போடுறோம். முன்னாடி 25 இருந்துச்சு, இப்போ வந்து நாங்கள் அதை டபுள் ஆக்குறோம் 50 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து நீங்கள் யோசிக்கலாம், சரி ஓகே அவங்க இப்போ அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள். அப்படி இல்லை, ரீசெண்டாக வந்து சரி ஓகே அதை 0 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அப்போ மறுபடியும் வந்து 50% நாங்கள் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது, இது என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ நான் வந்து ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், அதை படி நீங்கள் வந்து இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 7.6 பில்லியன், ஓகே 7.6 பில்லியனான மதிப்பிலான ஸ்டீல் அண்ட் அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து 25% டேரிஃப் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1.91 பில்லியன் வந்து நம்ம டேரிஃபாக மட்டும் கட்டுறோம். எப்படி 1.91 பில்லியன் டேரிஃப் மட்டும் கட்டுறோம், ஓகேங்களா. இது வந்து போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் 25 டேட்டா, ஓகேங்களா. ஸோ இப்போது 25% வந்து போடுறேன்னு சொல்லி 25லேருந்து 50% டபுள் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். கெஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்ருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 0 பண்ணுங்கள் இதில், ஓகேங்களா. என்ன சொல்கிறது, பைலேட்டரல் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, ஓகே நாங்களும் டேரிஃப் போட மாட்டோம் நீங்களும் போடாதீங்க 0 பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேட்டு இருக்கும்போது, இப்போ வந்து டபுள் ஆக்கி இருக்கிறது என்ன நியாயம், என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னடானா யூகே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்டீல் அலுமினியத்தில் வந்து 0 போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம கூட வந்து 50% போட்டிருக்காங்க. அரசியல் புரசலில் பேசுகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சைனா கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இப்போ போகிறதா வந்து போய்கிட்டு இருக்கான். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற மாதிரி நியூஸ் வந்து சிலதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, ஓகே. அப்படி இருக்கும்போது அவன் வந்து நம்மளை கழட்டி விட பார்க்குறான். பார்த்தீங்களா, புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நம்பவே கூடாது. ஆமை பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த நாடும் அப்படிங்கிற பழமொழி வந்து நிரூபிக்கிறாங்க. உண்மையான நண்பன் அப்படிங்கிற வந்து எப்பவுமே நமக்கு ரஷ்யா, இஸ்ரேல், ஃப்ரான்ஸ் அண்டு ஜப்பான், ஸோ இவங்க 4 பேர் சொல்லலாம். ஆனால் இவனை மட்டும் நம்பவே கூடாதுங்க. அந்த மாதிரி தான் பெருசாக ஆப்பெடுத்து சொல்லி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேவா. ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மிச்சம் சாப்பிட்டு பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருக்காங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியமில் இருக்கிற ஒரு சில டேரிஃப் மெஷர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அடுத்த நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு இடியை தூக்கி போட்டிருக்கு இல்லையா. என்ன அப்படின்னா, கோல்டு லோனில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நகை கொண்டே கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கும் வந்து இதோட நகைக்கு மதிப்புக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது கொடுக்குறோம், 80% கொடுக்குறோம், 78% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது லோன் டு வேல்யூ வந்து 75% தான் மேக்ஸிமமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே. இது என்ன அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு கிராம் 10,000 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் 75%, அதாவது 7,500 தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. இது கூட ஓகே, சரி ஓகே, இது வந்து மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, அதை கொண்டு போய் அடக வைக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த நகை வந்து என்னோடது தான், இப்போ வாங்கினேன், இந்த டைமில் வாங்கினேன் அப்படின்னு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணுமா. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த நகைக்கு நான் எங்கே போய் செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்குவேன், யாருக்கிட்ட போய் வாங்குவேன். அதே மாதிரி அந்த தங்கத்தோட மதிப்பை வந்து அளந்து நம்ம வந்து இதோட மதிப்பு வந்து இவ்வளோ கேரட் இருக்குது, இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தரணுமா. ஸோ 22 கேரட்டு 22 கேரட்டுக்கு மேலே இருக்கிற நகையை மட்டும் தான் எடுத்துக்குவாங்களாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லாவே வந்து என்ன சொல்கிறது, விசிபிளாகவே தெரியுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போக போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே இருந்தது தான், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நகையை அடகு வச்சுட்டோம். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி கட்ட முடியல அப்படின்னா சரி வட்டியை மட்டும் கட்டிக்கிறோம், நாங்கள் வந்து திருப்பி வச்சு அடுத்த வருஷம் வந்து நாங்கள் மீட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது.
நீங்கள் வந்து ஃபுல் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அப்போவே பே பண்ணிடணுமா. ஓகேங்களா? பே பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நகையை வச்சுக்கிட்டு பணத்தை கூட எடுத்துக்கலாம் அப்படிங்க. சரி, இது என்ன கணக்கு அப்படிங்கிறது புரியலை. நம்மகிட்ட பணம் இல்லாமல் தான் போய் நகையை வச்சு பணத்தை எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது என்னன்னு புரியலை. ஓகே, ஸோ இது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஏன் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நான் யோசித்தது. இது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஸோ உங்களுக்கு எதாவது தோணுது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் நகையை. ஓகேங்களா? ஸோ அப்படி வாங்கும்போது டாலரில் தான் வந்து நம்ம ட்ரேடு பண்ணணும். ஸோ நிறைய வாங்கி குவிக்கிறதுனால கையில் இருக்கிற டாலர் வந்து வெளியில் போகுது. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 1% ஆஃப் என்ன பர்சன்டேஜ் கிடையாது, ஒரு 600 பில்லியன் அப்படிங்கிறது தோராயமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம். ஓகேங்களா? 50-50-15 வச்சுக்கங்களேன். 650 to 550 to 650 மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து அப்படியே சாலிடாக கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஒரே பொருள் அத்தியாவசியம் கிடையாது. இந்த பொருள் நகை அப்படிங்கிறது ஆடம்பரம். அது வந்து வாங்கி குவிக்கிறாங்க. அதுக்கு வந்து டாலர் போகுது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து தன்னோட கை காசு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து டாலரை வந்து ஃபாரின் கரன்சியில் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்பப்போ கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அதை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நகையை வாங்கி குவிக்கும்போது ஆர்பிஐ வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து கரண்ட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக கை காசை போட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஆர்பிஐக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து இன்னொன்று. ஓகே, நீங்கள் போடுற நகையை தாண்டி வீட்டில் வந்து சேவிங்ஸாக வைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாவரின் கோல்டு பாண்ட் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நகைக்கு நிகரான ஒரு பாண்டாக வந்து டெரிவேட்டிவ், அது கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். நகையோட என்ன மதிப்போ அது ப்ளஸ் வந்து 2.5% வந்து அடிஷ்னலாக வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து லாங் டேர்முக்கு 8 வருஷம் 7-8 வருஷத்துக்கு பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் போகலை. ஓகே, ஸோ அதனால் அது ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ அது என்ன பண்ணாலும் எவ்வளோ விலை போனாலுமே வந்து மக்கள் வாங்கி குமிச்சிட்டே இருக்காங்க. நகையோட விலையும் அதிகமாகிட்டே இருக்குது. இது குறைக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்களே என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மைண்டில் இருக்குது இதனால தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூல்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த ரூல்ஸ்னால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, பேங்க் சைடு லோன் கொடுக்குற ப்ராசஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்பி இருக்கிற லோன் வந்து கம்மியாகும். அதனால் பேங்க்கோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பாரோவர் சைடு வந்து நிறைய அலக்கழிக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறதான நிறைய நிலைமைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து லோன் கிடைக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ இப்படி லோன் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன போவாங்க அப்படின்னா கந்து வட்டிக்கு போவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஏன்னா அவங்க வாங்குறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்கில் ப்ராப்பராக டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் லோன் கிடைக்காம, ஸோ சேலரி அக்கௌண்ட் வச்சு லோன் கிடைக்காம அப்படி இருக்கிறவங்க தான் வந்து நகையை வச்சு எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க கந்து வட்டிக்கு போவாங்க. ஸோ கந்து வட்டிக்கு போனால் மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அதில் வந்து பெரிய பிரச்சனையாகும். பேங்க்குக்கும் தலைவலி, ப்ளஸ் வந்து பாரோவர்ஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு தலைவலி தான். ஸோ இதை வந்து ரிவோக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலை. ஓகே, புதுசாக கவர்னர் வந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. தான் இருப்பை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயமாகவும் அமையும், சில நேரங்களில் பேக் ஃபயராகவும் அமையும். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இது ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாரோ கண்ணு வச்ச மாதிரி, யாரோ கண்ணு வைக்கிறான், வடக்கு இருக்கிற ஒருத்தர் தான் கண்ணு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நல்ல தெளிவாக இருந்த கூட்டையில் களை தூக்கி போட்டாங்க. ஷேக் ஹசீனா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகேக்கு போயிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அதனால் வந்து பொங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. முகமது யூனிஸ் அவர் தான் வந்து இப்போ தற்காலிக அரசை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகே, நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் வந்து இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து அவர் கையில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இன்சர்ஜென்சி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் ஆர்மி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பெரிய ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூனிஸோட பேச்சு கூட கேட்குறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பங்களாதேஷ் கூட. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹாஃபாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை.
ஓகேங்களா. பக்கத்து கண்ட்ரி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய குடைச்சலாக இருக்கும். ஓகே, ஒரு டைமில் வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனா கூட சேர்ந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ மால்தீவில் வந்து கூட டூரிசம் பிரச்சனையாச்சு. ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம லக்ஷத்தீவ் அதை வந்து ப்ரொமோட் பண்ணோம். சீப்பாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மியான்மர். ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்து கண்ட்ரியை வச்சு தான் வந்து சில பேர் குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த சில பேர் யாரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பங்களாதேஷ் அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து இவ்வளோ நாள் ட்ரேடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து வேண்டாம், நாங்கள் வந்து வேறு ஒரு புது நபர்கள்கிட்ட வந்து நாங்கள் ட்ரேடு பண்ணிக்கிறோம். அந்த வேறு ஒரு புது நபர்கள் வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா, சீனு ஸ்டார்ட் ஆகிற எழுத்தில் இருக்கிறவரும் பீன்னு ஸ்டார்ட் ஆகிற எழுத்தில் இருக்கிறவரும். ஓகேங்களா, இந்த சியை கூட விட்டுறலாம். அந்த பீலே ஸ்டார்ட் ஆகிற கண்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் எக்கானமியே பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு. இவன் வந்து இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறத எனக்கு புரியலை. என்னன்னு போங்க, ரஃபேலையே நாங்கள் வந்து அடித்து நொறுக்கிட்டோம், 4 ரஃபேல் 5 ரஃபேல் அடித்து நொறுக்கிட்டோன்னு சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை நம்பியா யூனிஸ் அவங்கக்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்? ஓகே, ஸோ நம்ம டேட்டா படி பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 பில்லியன் ட்ரேட் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஓகே, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து 12% வந்து நம்ம இவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். யாருக்கு? பங்களாதேஷ்க்கு பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி பேர் நினைக்கிறேன். ரஷ்யாவோட பாப்புலேஷன் அதிகம் பங்களாதேஷில். அப்போ யோசிச்சு பார்த்துங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதனால் வந்து பங்களாதேஷோட மக்கள் தான் வந்து அவஸ்தைப்பட போகிறாங்க. ஓகே, ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த ஒரு எக்கானமி வந்து இப்போ அடிச்சு நொறுக்கி 10க்கு போயிடுச்சுன்னு நினைக்கிற இன்ஃப்ளேஷனு. ஸோ யூனிஸ், உன் பங்குக்கு நீ நல்லா பண்ண போகிறியா தெரிஞ்சிருச்சு. யாரை நம்பி போறியா அவன் நட்டாத்தில் விட போகிறான். ஓகே, ஸோ இதுதான். ஓகேங்களா, பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரேட் அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் விஷயம். ஸோ பார்ப்போம் இன் ஃப்யூச்சரில் வந்து எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கான நியூஸ். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த நியூஸை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.